தற்போதைய நெருக்கடி நிலையில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் மற்றும் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு என்பவற்றின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். மத்திய கிழக்கின் யுத்த சூழல் நிலவும் பகுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி நடவடிக்கைகள் குறித்தும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்தும் ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காக தூதரகங்களூடாக 24 மணி நேர அவசர சேவை மையங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அவை வெற்றிகரமாக இயங்கி வருவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின்படி மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எந்தவொரு இலங்கையருக்கும் பாரிய பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் தூதரகங்களின் உதவியை நாடுபவர்களுக்கு தேவையான வசதிகளை அளிப்பதற்கு தேவையான நிதி அந்தந்த தூதரகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் 1912 என்ற அவசர இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை ஊழியர்களின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் 1989 என்ற அவசர அழைப்பு இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.